எல்லா கவர்னரும் என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட் எழுதி கொடுக்குறத படிச்சுட்டு போயிடுவாங்க. அதுதான் அந்த மரபை மீறுறாரு அப்படின்னு சொல்றாங்க. மரபை மீறினா இவர் எதுக்கு கூப்பிடுறீங்க? தேசிய கீதம் அது என்ன இஷ்யூ? எப்பவுமே நம்ம கடைசியில தான் பாடுவோம். தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடுவோம். இவருக்கு முதல்ல தேசிய கீதத்தை போடுங்க, எண்டு கார்டை ஃபர்ஸ்ட் போடுங்கன்றாரு. அது பண்ண முடியாதுல்ல. கேரளாவில் ஆல்சோ ஒரு இஷ்யூ என்னன்னா, கவர்னர் அரசு எழுதி கொடுத்த சில விஷயங்களை படிக்காம விட்டுட்டாரு. அதையும் சேர்த்து பினராயி விஜயன் படிச்சாரு. அந்த இஷ்யூஸ் இது நேற்று ஏன் இவங்க படிக்கல? அந்த கவர்னர் உரையை ஸ்பீக்கர் படிச்சிருக்கலாம், இல்ல முதல்வர் கூட படிச்சிருக்கலாம். ஏன் படிக்கல? அந்த உரை என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியலையே. அதுதான் தெரியும். அது படிச்சிருந்தாங்கன்னா இன்னும் ஆறிட்டு இருக்கோம். 12 லட்சம் கோடி அந்நிய முதலீடு இழுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்களே, அதுதான் அது மிகப்பெரிய சாதனை தானே? சாதனையா இல்லையா? சாதனை. அந்த சாதனையை பட்டியலிடுங்க. இந்த நிறுவனங்கள் இத்தனை கோடி இவ்வளவு காசு வந்துருச்சு. அதுதான் வெள்ளை அறிக்கை கேட்கும் போது A4 ஷீட் காமிச்சார். ஆமா, A4 எதுக்கு A4 ஷீட் காட்டுறார்? ரொம்ப சூப்பரா காட்டினார். ஒண்ணும் இல்லை. ஆளும் தரப்பை பொறுத்த வரைக்கும் கவர்னர் பிஜேபி சாயல்ல செயல்படுறாரு, அதனால அவரை எதிர்க்கணும். எதிர்ங்க. எப்படி எதிர்க்கிறோம் பாருங்க. எங்க எதிர்க்கிறோம் பாருங்க. போய் சரண்டர் இருக்குது. சரண்டர் ஆனாங்க. கம்ப்ளீட் சரண்டர்மா. நம்ம சிஎம் டெல்லியில போயிட்டு பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டு 20 நிமிஷமா ஏதோ பேசிட்டு இங்க வந்த பிறகு 2வது நாள் இங்க உதயநிதிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் பதவி பிரமாணம் நடக்குது. கவர்னரை ரொம்ப கடுமையா எதிர்த்த பொன்முடியை அமைச்சரவையிலேருந்து நீக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? அங்க கம்ப்ளீட்டா சரண்டர். இவரை வச்சு அரசியலுக்காக பயன்படுத்திக்கிறாங்க. மாநில சுயாட்சின்றது எதுக்கு? ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு கவர்னர் எதுக்குன்னு மேடைகளே இவங்க பேசுவாங்க. இதே டயலாக் எத்தனை வருஷம். இப்ப எதுக்கு வேணான்னு நீங்களே ப்ரூவ் பண்ணுங்க, நீங்க முயற்சி எடுங்க. டிவிகேவோட ஸ்டாண்ட் என்னது? கவர்னர் எங்களுக்கு மாநில சுயாட்சி ரொம்ப முக்கியம் இல்லையா? எங்களுடைய கொள்கையும் மாநில சுயாட்சி தான். மாநில சுயாட்சிக்கு உண்மையிலே நீங்க வெயிட் பண்ணுங்க, யார் மாநில சுயாட்சின்னு பார்ப்போம். மக்களால் தேர்தல் நடத்தப்படுகிற ஒரு ஆட்சிக்கு எதுக்கு கவர்னர்? இது இங்கிலீஷ்காரன் பீரியட்ல கொண்டு வரப்பட்ட ஒரு பொசிஷன், ஒரு போஸ்ட். அது எதுக்கு நமக்கு? இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவேகாவின் தேசிய செய்தி தொடர்பாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். நிறைய அரசியல் களம் நிறைய சூடுபிடிக்க தொடங்கிருச்சு. ஸோ இப்போ டிவிகே சார்ந்து நிறைய கேள்விகள் எழுப்புறதுக்கு முன்னாடி கவர்னர் அவர்களுடைய இஷ்யூ பெருசாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அது பார்த்தா நிறைய எப்படி சொல்கிறதுனா, சாதாரண மக்களுக்கு கூட அது தெரியாமல் கூட இருக்குது. ஏன்னா கவர்னர் உரை அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு தயாரித்து அதை அவர் படிக்கணும் அப்படிங்கிறது. அதுலேயே ஒரு டவுட் என்னென்னா, இவங்களோட தமிழ்நாடு அரசு எழுதி கொடுக்கறத எதுக்காக கவர்னர் படிக்கணும் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அந்த மரபுகள் என்ன இருக்கு? என்னென்னமா இது நம்மளுடைய அரசு அமைப்பு இருக்குல்ல, சிஸ்டம் இருக்குல்ல, அது பிரிட்டிஷ்டேருந்து இன்னும் அந்த பிரிட்டிஷ் என்ன பயன்படுத்தினாங்களோ அந்த மரபு தான் இங்கே கடைபிடிக்கப்படுது. அப்போ பிரிட்டனில் நாடாளுமன்றம் தொடங்கும் போது செரிமோனியலாக அந்த ஊர் ராஜாவோ ராணியோ போய் அந்த உரையை படிப்பாங்க. அவங்க ஹெட் ஆஃப் ஸ்டேட் ஒரு செரிமோனியல் ஹெட் தான். இப்போ நம்மளுடைய நாட்டுக்கு யாரு ஹெட் ஆஃப் ஸ்டேட், ஃபர்ஸ்ட் சிட்டிசன் யாருன்னா நம்மளுடைய பிரசிடென்ட். அதே மாதிரி இங்கிலாந்துக்கு யாரு முதல் குடிமகன்னா இங்கிலாந்துடைய அரசன் இல்லைன்னா அரசி, ராணி. அப்போ அவர்கள் நாடாளுமன்றத்தை தொடங்கும் போது அந்த ராணிவோ இல்லை ராஜாவோ போய் அந்த முதல் உரையை வாசிப்பாங்க. அதை எழுதி கொடுக்கறது பார்லிமெண்ட், அந்த கவர்மெண்ட் தான் எழுதி கொடுக்கணுங்களேன். என்ன இருக்கும் அதில்? நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம், இந்த ஆண்டை இப்படி எடுத்துகிட்டு போகிறோம். இது ரெண்டு விஷயங்கள் தான் இருக்கும். அதை இவங்க ஒரு செரிமோனியெல்லாம் படிச்சுட்டு போவாங்க. ஓகே, இது இங்கிலாந்தில் இருக்கிறது. இதைத்தான் நம்மளும் ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் இது மக்களாட்சி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்திய ஒன்றியத்துக்கு ஜனாதிபதியை கூப்பிட்டு அவரை படிக்க வைக்கிறாங்க. ஸ்டேட்டில் நம்ம அவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிற கவர்னரை கூப்பிட்டு அந்த உரையை படிக்க வைக்கிறாங்க. இதுதான் இதோடைய வரலாறு. இது மரபு தான், இது சட்டம் கிடையாது. அவரு நார்மலா எல்லா கவர்னரும் என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட் எழுதி கொடுக்குறத படிச்சுட்டு போயிடுவாங்க. அதுதான் அந்த மரபை மீறுறாரு அப்படின்னு சொல்றாங்க. மரபை மீறினா இவர் எதுக்கு கூப்பிடுறீங்க? இது மரபு தான். அதாவது வீட்டுக்குள்ள செருப்பு போடக்கூடாது, வாசல்ல கழட்டி போட்டு போகணும் அப்படின்றது ஒரு மரபு. அதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கட்டாயம் கிடையாதுல்ல. இது இப்போ ஆஃபீஸில் நம்ம வேலை செய்கிறோம், ஷூஸ் போட்டுட்டு தான் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு முறையும் நம்ம கழட்டி வச்சுட்டு போக முடியுமா?
அப்போ மரபு என்பது உங்கள் விருப்பம்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், விரும்பாட்டி அதை விட்டுருங்க அப்படின்றது தான் அர்த்தம். இந்த அரசு எதுக்கு அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு? இல்லை, இதில் முரண் வந்து என்னன்னா, தமிழக அரசு அவங்களுடைய சாதனைகளை தான் பட்டியலிடுவாங்க. ஆமாம், ஆனால் அவங்களுக்கு எதிராக தான் ஆளுநர் இருக்கிற மாதிரி அவருக்கே கொஞ்சம் மனசாட்சி உறுத்தி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பொய்யா சொல்லி வச்சிருக்கீங்க அப்படின்றது. சரி, இங்கே எது பேசு பொருளாகுது? எல்லோரும் என்ன சொல்கிறாங்க? அந்த தேசிய கீதத்தை தானே சொல்லிட்டு இருக்காங்க. அவர் அதை தாண்டி 12 பாயிண்ட் வச்சுட்டு போயிருக்காரு. அதை டிபேட் பண்ணணுமா இல்லையா? தேசிய கீதம் அது என்ன இஷ்யூ? எப்பவுமே நம்ம வந்து கடைசியில தான் பாடுவோம். தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடுவோம். இவருக்கு முதல்ல தேசிய கீதத்தை போடுங்க, எண்டு கார்டை ஃபர்ஸ்ட் போடுங்கன்றாரு. அது பண்ண முடியாதுல்ல. இது ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமா? இப்ப கேரளால இருக்கலாம், எடுத்தவங்க எல்லா நிகழ்ச்சிக்கும் தொடக்கத்துல தேசிய கீதத்தை பாடிட்டு அவங்க துவங்கலாம். நம்ம ஊர்ல எல்லாத்துக்கும் எண்டுல தான் தேசிய கீதத்தை பாடுவோம். கேரளால ஆல்சோ வந்து ஒரு இஷ்யூ என்னன்னா, கவர்னர் வந்து அரசு எழுதி கொடுத்த சில விஷயங்களை வந்து படிக்காம விட்டுட்டாரு. அதையும் சேர்த்து பினராயி விஜயன் வந்து படிச்சாரு. அந்த இஷ்யூஸ் வந்து இது நேத்தையா இவங்க படிக்கல. அந்த கவர்னர் உரைய ஸ்பீக்கர் படிச்சிருக்கலாம், இல்ல முதல்வர் கூட படிச்சிருக்கலாம். ஏன் படிக்கல? அந்த உரை என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியலையே. அதுதான் அது படிச்சிருந்தாங்கன்னா இன்னும் ஆறிட்டு இருக்கோம். ஏன்னா அவ்வளவு பொய்யா சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம எல்லாரும் இதை எடுத்து பேச ஆரம்பிச்சிருவோம். இல்ல, சாதனைகள் இத்தனை 4.5 வருடங்களாக என்ன சாதனை பண்ணியிருக்கிறோம், என்ன திட்டங்கள் போட்டிருக்கிறோம்னு விலாவாரியா சொல்லியிருக்கிறோம். விலாவாரியா சொல்லியிருந்தா கவர்னர் அதை வந்து படிச்சிருப்பாருமா. விலாவாரியா போய் சொல்லியிருப்பாங்க. விலாவாரியா போய் தானே சொல்ல முடியும். அதான் 12 லட்சம் கோடி அந்நிய முதலீடுன்றாரு. கவர்னரே சொல்றாரு அதுல ஒரு ஃபிராக்ஷன் கூட வரல அப்படின்ட்டு. எல்லாம் MOU பேப்பர்ல தான் இருக்கு அப்படின்றாரு. நம்ம சொல்ற கவர்னர் சொல்றாரு. அதுல வந்து அந்த பெர்சன்டேஜ் ஆல்சோ வந்து என்னன்னா, 4வது இடத்தில் இருந்த தமிழ்நாடு 6வது இடத்தை கூட பிடிக்கிறதுக்கு தடுமாறு. அது என்ன அது ஆனா அமைச்சர் ரகுபதி அவர்கள் கூட மறுப்பு தெரிவிக்கும் போது அது ரிலேட்டடா இவங்க உண்மையிலே 12 லட்சம் கோடி அந்நிய முதலீடு இழுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்களே, அதுதான் அவ்வளவு, அது மிகப்பெரிய சாதனை தானே. சாதனையா இல்லையா? சாதனை. அந்த சாதனையை பட்டியலிடுங்க. இந்தந்த நிறுவனங்கள் இத்தனை கோடி இவ்வளவு காசு வந்துருச்சு அப்படின்றது என்ன? சரி, MOU டேட்டு, நேம் ஆஃப் த கம்பெனி, டேட் ஆஃப் MOU, ரைட்டுங்களா? அஷோர்டு இன்கம் இல்லை ப்ராமிஸ்டு இன்கம் தட் ரிசீவ்டு, இதை விட்டு ஒரு 12 லட்சம் கோடிக்கு ஒரு அடிச்சு விட்டாங்கன்னு வைங்களேன், இந்தியாவே கொண்டாடும்ல. வெள்ளையறிக்கின்றது அதானே. இந்த நிறுவனத்தை போய் சந்திச்சோம், இன்னைக்கு MOU சைன் பண்ணோம், இவ்வளோ தரேன்னு எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணாங்க, இவ்வளோ கொடுத்துட்டாங்க, ரைட்டு, வேலை ஆரம்பிச்சிட்டாங்க, இத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்குது. இதை சொல்லிட்டு போறதுக்கு சாதனை இல்லாம அது. அதுதான் வெள்ளை அறிக்கை கேட்கும் போது A4 ஷீட் காமிச்சு. ஆமா, A4 எதுக்கு A4 ஷீட் காட்டுறாரு? ரொம்ப சூப்பரா காட்டினார். ஒண்ணும் இல்லை, அது எம்டி பேப்பர் தானே. அது எதிர்ப்புக்காக கூட இல்லம்மா, அமைச்சர் அவர் உண்மையை சொல்லிடுறாருமா. வெள்ளை அறிக்கை தான், இந்தாங்க ஒயிட் பேப்பர் தானே கேட்குறாங்க இங்கிலீஷ்ல, இந்தாங்க ஒயிட் பேப்பர் அப்படின்னு. அதுல அவர் நல்லா காட்டார். ஏன்னா அதுல ஒண்ணுமே எழுதல, எம்டி அப்படின்றதான் அர்த்தம். கவர்னர் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, ஆளும் தரப்பை பொறுத்த வரைக்கும் கவர்னர் வந்து பிஜேபி சாயல்ல செயல்படுறாரு, அதனால அவரை எதிர்க்கணும். எப்படி எதிர்க்கிறோம் பாருங்க, எங்க எதிர்க்கிறோம் பாருங்க. போய் சரண்டர் இருக்குது, சரண்டர் ஆனாங்க, கம்ப்ளீட் சரண்டர்மா. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அவர் வந்து செந்தில் பாலாஜிக்கு நான் வந்து பதவி பிரமாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னாரு. அவர் குற்ற பின்புலம் இருக்குது, அவர் பண்ண மாட்டான், அமைச்சராக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால தான் அவர் வந்து போர்ட்ஃபோலியோ எல்லாருமே அமைச்சராகவே வச்சுருந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் எல்லாம் வந்து அவருக்கு பெயிலெலாம் கிடைச்ச பிறகு போயிட்டு பிரைம் மினிஸ்டரை பார்க்குறாரு. யார்? நம்ம சிஎம் டெல்லியில் போயிட்டு பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டு 20 நிமிஷமாக ஏதோ பேசிட்டு, 20 நிமிஷம் பேச போனதான் 40 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நேரம் ஆகலை, சாரி, அதுக்கு முன்னாடி மீட்டிங் 20 நிமிஷம் பேசிட்டு இங்கே வந்த பிறகு 2வது நாள் இங்கே வந்து யாருக்கு, உதயநிதிக்கும் நம்ம செந்தில் பாலாஜிக்கும் பதவி பிரமாணம் நடக்குது. 2 பேர் அப்போ கவர்னரை ரொம்ப கடுமையாக எதிர்த்த பொன்முடியை வந்து அமைச்சரவையிலேருந்து நீக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? அங்கே கம்ப்ளீட்டாக சரண்டர். இவரை வச்சு அரசியலுக்காக பயன்படுத்திக்கிறாங்க. இவங்க கவர்னரை வந்து வச்சுக்கிட்டு அரசியலுக்காக இவங்க பயன்படுத்துறாங்க. கடந்த வருடமும் இந்த மாதிரி இஷ்யூலாம் நடந்தது அப்படிங்கும்போது இது எதிர்பார்க்கப்பட்ட. ஒவ்வொரு 23லேருந்து 23, 24, 25, 26 4 வருஷமா நடக்குதுல்ல.
ஒவ்வொரு வருஷமும் இது நடக்குது. 2வது வருஷத்துலேருந்து நீ எதுக்கு எங்கள் உரையை நாங்களே படிச்சுக்கிறோன்ட்டு அப்பாவை வச்சே படிக்க சொல்லாமே, ஸ்பீக்கரை வச்சே படிக்க சொல்லாமே, தப்பு ஒன்றும் இல்லையே. நாங்கள் ஆனால் ஆளுநர் அதாவது ஆளுநர் வந்து வரணும் படிக்கணுங்கிறதா முறை, அதை நாங்கள் பின்பற்ற. அப்போ அங்கேயும் ஒரு சக்கு இங்கேயும் ஒரு சக்கா, இதுதான் அவங்க வந்து மாநில சுயாட்சியா? மாநில சுயாட்சின்றது எதுக்கு? ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு கவர்னர் எதுக்குன்னு மேடைகளே இவங்க பேசுவாங்க இதே டயலாக் எத்தனை வருஷம். இப்போ எதுக்கு வேணான்னு நீங்களே ப்ரூவ் பண்ணுங்க, நீங்க முயற்சி எடுங்க. அவங்களே சொல்றாங்க, அண்ணாவும் சொன்னார், அதை வந்து வழிமொழிந்தார் கலைஞர் அவர்கள். அதுக்கப்புறம் நாங்கள் இதெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்காக, மக்களை ஏமாற்றுவத ஸ்டேட் அட்டானமி பத்தி இவங்க வாய்களே பேசுவாங்க. கவர்னர் உரையை இதான் கடைசி எலெக்ஷன் தானே இது, கடைசி ஆட்சி தானே இது. சரி நாங்க கவர்னர் இல்லாம அப்பாவே படிக்க சொல்றோம்னு சொல்லி படிக்க சொல்லிட்டு போலாமே. அப்படி பண்ண முடியும்? ஏன் பண்ண முடியாது? நான் தான் சொல்ல, இது மரபு தானே. இதுக்கு தனியா இப்ப சட்டம் ஏற்றுவாங்களாம் அடுத்த முறை வந்த. இல்ல அது சட்டம் ஏற்ற முடியுமா? அது போல சட்டம் ஏற்றலாமே, என்ன ஒண்ணும் தப்பு கிடையாது. தப்பு அவர்கிட்ட தான் கையெழுத்துக்கு போகணும். மறுபடியும் அவர் தூக்கி வச்சுப்பாரு. வச்சுட்டு அதான் நாள் குறிப்பிட்ட காலம் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம்ல. அந்த பில்ல சைன் போடாமலும் இருப்பாரு. திருப்பி அனுப்பினா தானே பிரச்சனை. டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் ஆளுநரை வந்து பிஜேபியோடைய கைப்பாவையாக செயல்படுகிறார் அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எதிர்ப்புகள் கிளம்பும். இப்படி எதிர்க்கிற டோன் அவங்க கிட்ட இருக்கு. ஆனா டிவிகேவோட ஸ்டாண்ட் என்னது? கவர்னர் எங்களுக்கு மாநில சுயாட்சி ரொம்ப முக்கியம் இல்லையா? எங்களுடைய கொள்கையும் மாநில சுயாட்சி தான். மாநில சுயாட்சிக்கு உண்மையிலே நீங்க வெயிட் பண்ணுங்க, யார் மாநில சுயாட்சின்னு பார்ப்போம். நீங்க கவர்னர் வேணும்னு சொல்வீங்களா வேணாம்னு? எங்களுடைய நிலைப்பாடும் அதே தான், வேண்டாம்ன்றது தான் நிலைப்பாடு. அப்போ வந்து நீங்களும் ஒத்துக்கிறீங்களா கவர்னர்னா வந்து சென்டரோட? இப்ப மக்களாட்சி இது, இந்த கான்செப்ட் எதுக்கு? மக்களால் தேர்தல் நடத்தப்படுகிற ஒரு ஆட்சிக்கு எதுக்கு கவர்னர்? இது இங்கிலீஷ்காரன் பீரியட்ல கொண்டு வரப்பட்ட ஒரு பொசிஷன், ஒரு போஸ்ட், ரைட்டுங்களா? அது எதுக்கு நமக்கு? இப்ப இவர் வந்து எதுக்கு நம்ம ஒவ்வொரு பில்லையும் இவர் அசைன் பண்ணணும்? பட் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கவர்னர்ஸ் வந்து ஒவ்வொரு இதுலயும் இல்லாம எப்படி மத்தியில் கூட்டாட்சிங்கிறது ஒரு கான்செப்டே தப்புமா? மத்தியில் கூட்டாட்சின்றது என்னது? எல்லாரும் சேர்ந்து கூட்டாட்சி பண்றது, கூட்டணி ஆட்சி மாதிரி. இல்லைன்னா ரெப்ரசன்டேட்டிவ் கூட பண்ணலாம். மாநிலத்தில் சுயாட்சி. யூ ஹேவ் டு ஹேவ் மோர் லிபரல்மா. கவர்னர்ஸ் கோஆர்டினேட் பண்ணுவாங்க. என்ன கோஆர்டினேட் பண்றாங்க? பண்ண மாட்டாங்க. என்ன அவங்க வேலையே இல்லையே. மத்திய அரசோடைய உளவுத்துறை மாதிரி உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான் இங்க. வாட் தே ஹேவ் நோ பவர். என்ன பவர் இருக்கு உங்களுக்கு? நீங்க கொடுக்குற சட்டம், இயற்றப்படுகிற சட்டத்தை அவர் கையெழுத்து போடணும். எதுக்கு கையெழுத்து போடணும்னு கேட்குறேன் அவரு. அது தேவையில்லை. மக்கள் மன்றத்தில் சட்டம் இயற்றப்படுது. இதில் ஒரு மனதாக இல்லைன்னா இப்போ மெஜாரிட்டியில் தீர்மானம் ஆயிடுச்சுன்னா தீர்மானம் தானே. அது கவர்னருக்கு போயிட்டு அவருக்கு ஒன்று ரிஜெக்ட் பண்ணி திருப்பி அனுப்பணும், இந்த சட்டம் சரியில்லை மாற்றுங்கன்னு சொல்லணும். இல்லை நான் இதை வந்து நிராகரிக்கிறேன்னு சொல்லணும். ரெண்டுமே செய்ய மாட்டார், வாங்கி வச்சுப்பாரு. சட்டம் வந்து அப்போ இயற்றிய சட்டம் நடைமுறைப்படுத்தாமல் அவர் டேபிள்லேயே கிடக்கும். அப்புறம் எப்படி வந்து அது சட்டமாக இப்போ ரொம்ப முக்கியமான தேவைகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஒரு அணை கட்டணும். இந்த இடத்துல அணை கட்டினா இத்தனை லட்சம் ஏக்கர் வந்து பாசனமாகும் அப்படின்னு வச்சுக்கலாம். அதற்கு ஒரு சட்டம் ஏற்றுறாங்க. இந்த இடத்துல அணை கட்டுறதா முடிவு பண்ணிட்டோம், இத்தனை 1000 கோடி இதுக்கு வந்து செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கவர்னருக்கு சட்டம் ஏற்றி கவர்னருக்கு அனுப்புகிறோம். அந்த கவர்னர் அதை வாங்கி வச்சுட்டே இருக்காரு. அப்போ அணை கட்ட முடியாதுல்ல. அப்போ எத்தனை வருஷம் தண்ணி லைஃப் சைக்கிள், மீன் ஒரு கிராப் சைக்கிள் போயிட்டே இருக்குல்ல. பர்பஸ்ஃபுல்லா அவங்களும் எதுக்கு நான் என்ன சொல்றேன், இப்படி ஒரு போஸ்ட் எதுக்குன்னு கேக்குறேன். அந்த போஸ்ட் எடுத்துட்டோம்னா அவருக்கு இது மாதிரி மக்களாட்சியில கொண்டு போய் மக்களாட்சியில வந்து அவர் வந்து யார் இங்க பவர்ஃபுல்னா மக்கள் தான் பவர்ஃபுல். கவர்னரை பவர்ஃபுல்லா வைக்கக்கூடாது. அப்பா இப்படி ஒரு போஸ்ட் இல்லைன்னு வைங்களேன். சட்டம் ஏற்றுறாங்களா, சட்டம் ஏற்றுனா அது நடைமுறைக்கு வருதா, நடைமுறை வேலை நடக்குதா? ஒரு ஊர்ல வந்து ரோடு போடணும், இல்ல ஒரு முக்கியமான கவர்னர் இல்லைன்னா ஸ்டேட் வந்து தன்னிச்சையாக முடிவெடுக்கிற மாதிரி சிச்சுவேஷன். ஸ்டேட் தன்னிச்சையா தானே முடிவு எடுக்கணும். அதுதானே ஸ்டேட். எதுக்கு எடுத்தாலும் கவர்னர் எதுக்கு அப்ரூவல் சென்டர் தலையிடுவாங்கல்ல. எதுக்கு ஏமா எப்படிமா சென்டர் தலையிடுவாங்க? பெர்மிஷன் அவங்க என்ன பெர்மிஷன்? அவங்களோட இது தமிழ்நாடு என்பது தமிழக மக்கள்லாம் ஓட்டு போடுறாங்க. ஓட்டு போட்டு ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிறாங்க. எதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க? அவர் போய் நமக்கான சட்டத்தை ஏற்றுவார் அப்படின்னு தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் போய் நமக்கான சட்டத்தை தேர்ந்தெடுப்பாங்க. தமிழ்நாடு மக்கள் ஃபுல்லாக தேர்ந்தெடுத்து ஒரு சட்டசபையை உருவாக்குறாங்க.
அப்போ இங்க யார் முக்கியம்? என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி தான் முக்கியம். கரெக்ட். ஆமா. ஆனா தமிழக அரசு செய்யணும்னா இங்க உள்ள நிதியை வச்சு மட்டுமே போதுமானது. கவர்னருக்கு எங்க சம்பந்தம்? இல்ல ஒரு பெர்மிஷனுக்காக தான். எதுக்கு பெர்மிஷன் கேக்குறேன்? என் வீட்டுல நான் வந்து என்ன சாப்பிடணும், எங்க போகணும், எவ்வளவுக்கு செலவு பண்ணணுன்றதுக்கு நான் எதுக்குமா பகுதி வீட்டுக்கார போய் கேட்டுட்டு இருக்கணும்? அவர்னா வீட்டு ஓனரா என்ன? தமிழ்நாடு ஸ்டாண்ட் ஆல்சோ கவர்னர் எனி ஸ்டேட் ஆட்டானமி பேசுற எல்லா கட்சிகளுக்குமே இதுதான் ஸ்டாண்டா இருக்கும். டிடிவி வந்து அகைன் என்டிஏல ஜாயின் பண்ணிருக்காங்க. எதுக்காக பிரிஞ்சாங்க, அகைன் எதுக்காக சேர்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு. இது வந்து பங்காளி சண்டை. நாங்க வந்து எங்களுக்கு வந்து தமிழக மக்களோட நலன் தான் ரொம்ப முக்கியம், கட்சியோட நலன் தான் முக்கியம், அதனால அகைன் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க. ஆனாலும் பியூஷ் கோயல் அவர்கள் வராங்க, அடுத்தடுத்து கட்சிகள் வந்து அவங்களோட இணையறாங்க, நெக்ஸ்ட் டிஎம்டிகே போறாங்கன்னு பேசப்படுது. அப்போ ஒரு பக்கம் என்டிஏ வந்து வலுவடைஞ்சுக்கிட்டே இருக்குல்ல. இது வந்து என்டிஏ வலுவடையல அதுன்றது எங்களுக்கு கவலை இல்லை. நாங்க வலுவடைந்துட்டு இருக்கோமா? அதுதான் நீங்க இப்ப காங்கிரஸ் வந்து வரல. இல்ல இருங்க, நாங்க எங்களுடைய முதல் மாநாட்டில இருந்து இன்ன வரை அதே ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். தாவேகா தனியாகவே ஆட்சி அமைக்கும், அனைத்து வல்லமையும் உண்டு, விரும்பி வந்தா நாங்க வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அவ்வளவுதானே ஒழிஞ்சு. இல்ல நான் கேக்குறது வந்து பார்க்கிறதுக்கு பவர்ஃபுல்லா அந்த கட்சிகளோட அந்த கூட்டணி தான் இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. டிடிவிக்கு எவ்வளவு % ஓட்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். புரியுதுங்களா? அவரோட ஏரியால அவருக்கு செல்வாக்கு 2% லாஸ்ட் டைம். புரியுதுங்களா? 2% தான். அது அவர் டிடிவி வந்து ஒரு தாவேகாவின் வெற்றி வாய்ப்பை முடிவு செய்துவா அப்படின்னு சொல்றத அப்படி நம்புறாங்கன்னு வைங்களேன். அதை விட வந்து அது பெருசா பேசப்படுது. டிடிவி வந்து ஜாயின் பண்ணிட்டாரு, என்டிஏ வந்து வலுவடைஞ்சு. அவங்களுக்கு பேச வேண்டிய தேவை இருக்குமா? அவங்க பேசிட்டோம், எங்களுக்கு அதை பத்தி என்ன கவலை? we are not bothered. மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி சார்.